இது ஒண்ணும் உங்க ஆட்சி மாதிரி எங்க ஆட்சி இல்ல. இப்படி எல்லாம் குற்றச்சாட்டை பொட்டா பொதுவா சொல்லக்கூடாதுன்ற கமிஷனர் மேற்கொண்டாலே அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பிச்சு வந்து பாருங்கன்னா வேலையே நடக்கிற மாதிரி உங்களுடைய குற்றச்சாட்டு வருது. வேலை நடந்திருக்கு நான் ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? கோர்ட்ல எஸ்டிமேட் வேலை நடந்திருக்கு அவங்க ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? அது என்ன பாருங்க நானும் வரேன் சார். கும்பகோணம் மாநகராட்சி கூட்டத்தில் மாநகராட்சி பள்ளிகளில் ஒப்பந்த வேலைகள் சரிவர நடக்கவில்லை என அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் துணை மேயருக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது ஒண்ணும் உங்க ஆட்சி மாதிரி எங்க ஆட்சி இல்ல. இப்படி எல்லாம் குற்றச்சாட்டை பொட்டா பொதுவா சொல்லக்கூடாதுன்ற கமிஷனர் மேற்கொண்டாலே அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பிச்சு வந்து பாருங்கன்னா வேலையே நடக்கிற மாதிரி உங்களுடைய குற்றச்சாட்டு வருது. வேலை நடந்திருக்கு நான் ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? கோர்ட்ல எஸ்டிமேட் வேலை நடந்திருக்கு அவங்க ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? அது என்ன பாருங்க நானும் வரேன் சார். இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் மாநகராட்சியை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். கும்பகோணம் மாநகராட்சியில கல்விக்கும் ஒதுக்கப்பட்ட நிதியில முறைகேடு நடந்திருக்கு. 12 துவக்கப்பள்ளியில வேலை நடக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கியிருக்காங்க. 12 ஸ்கூல்லயுமே எந்த வேலையுமே நடக்கல. ஒவ்வொரு மாசமும் குடிநீருக்காக நிதி ஒதுக்குறாங்க. குடி தண்ணி பிரச்சனை மக்களுக்கு ஒவ்வொரு நாள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த விடியா திமுக அரசு இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கும்பகோணம் மாநகராட்சி இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். தாராசுரம் பகுதியில கடந்த 1 வார காலமாக தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. 14 மணி தெரு, சக்கராமிகள் சந்து, ராணுவ காலனி, நேரு காலனி பகுதியில தண்ணீர் விடியாதாரம் 2 மணி 3 மணிக்கு வாரம் நேரம் 1 நேரம் வருது. இது சம்பந்தமா நாங்க சொல்லியும் பல ட்ரிப்பு சொல்லியிருக்கோம். போன மாசம் மனு கொடுத்தோம், அடுத்த மனு கொடுத்தோம். அதிகாரிகள் தொடர்புன்னு சொன்னாலும் அதுக்கு உரிய தீர்வு சரியா எடுக்கல அவங்க. அது போல பாத்தீங்கன்னா ஒரு சாலை போட்டு வச்சிருக்காங்க. அது போல ட்ரைனேஜ் இணைக்கவே இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா மக்களே அவங்களோட சொந்த செல்ல பைப் லைன் போட்டு வச்சிருக்காங்க. அதை இணைக்கிறது கூட இந்த அரசு, இந்த விடியாத திமுக அரசு அதை கண்டுகொள்ள மாட்டேங்குது. இதில் கண்டித்து நாங்கள் அனைத்து அண்ணா திமுக நாங்கள் மாவட்ட உறுப்பினர்கள் இந்த வெளிநடப்பு செய்திருக்கின்றோம்.